Hi friends, Assalamualaikum. Welcome to my channel Kitchen with Two Kids. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாவே இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோட தான் வந்திருக்கிறேன். ஒரு குளத்து மீன் கறியும் அதோட சேர்த்து சுண்டக்காய் சலட், அதாவது எங்களோட ஊர் சைட்ல சொல்லுவாங்க திப்பட்டியங்காய் சலட்னு. நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தான் அந்த காய். இது எங்களோட தோட்டத்திலேயே ஈக்குது. அதான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வெயில் காலத்துக்கு தான் நல்லாவே காய்க்கும். இப்போ ஸ்ரீலங்கா நல்ல வெயில் காலம் இல்லையா, அப்போ வெயில் உளுந்து மழையும் கொஞ்சம் லேசாக பெஞ்சு விட்ட நேரம் நிறைய காய்கள் இருக்கிறதால நாங்கள் பிச்சு கொள்வது, அதைத்தான் பிச்சுட்டு இருக்கிறேன் நான். இது ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எங்களோட ஒரு சைடில் நாங்கள் திப்பட்டி எங்கான்னு சொல்லுவோம், சிங்களத்தில் திப்பட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதே நேரம் சில ஊர்களில் இதை சுண்டக்கான்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை சலட் போட்டு சாப்பிடலாம், இல்லை சமைச்சு சாப்பிடலாம், எப்படி வேண்டாலும் சாப்பிடலாம். நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. சின்ன பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்க வேணாம். எதையுமே நாங்கள் சின்னத்துலேருந்து கொடுத்து பழகிட்டோம்னு சொன்னால் அவங்க சாப்பிடுவாங்க. இல்லை இது சாப்பிட மாட்டாங்க அது சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னால் அவங்க பெருத்தாலும் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. உண்மையிலே பெரிய சந்தோஷம் என்னன்னு சொன்னால், எங்களோட வீட்டு தோட்டத்திலே இந்த விளையிற சாமான்களை நாங்கள் பிச்சு சமைக்கிற நேரம் வார சந்தோஷம் மீதி அது ஒரு தனி சந்தோஷம். எனக்கு கார்டனிங் சொன்னால் சரியான இன்ட்ரெஸ்ட். செய்கிறதுக்கு ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு. இந்த வெஜிடபிள் செய்கிறதுக்கு கொஞ்சம் பயம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அதை பற்றின அறிவு எங்களுக்கு இல்லை. உண்மையிலேயே இதுவும் எங்களோட தோட்டத்திலேயே இருக்கிற பச்சை கொச்சிக்காய்தான். ரெண்டு பிள்ளைகள் பார்த்து இருந்தாங்க, எப்பமா பெருக்கும் நான் பிக்கிறதுக்கு, எப்பமா பெருசாகும் நான் பிக்கிறதுக்குன்னு சொல்லி இன்றைக்கு பெருதிரிச்சு பிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சரி, கொண்டு போயாச்சு. இனி நாங்கள் சமைக்க போகிறோம். அதோட குளத்து மீன் வாங்கியிருந்தேன். இதுதான் திலாப்பியான்னு சொல்லுவாங்க, எங்களோட ஊரில் குளத்து மீன் சொல்லுவோம் நாங்கள். இந்த மீனை இப்போ வெட்டி கழுவி நல்லா எடுத்துக்கொள்ள போகிறேன். நல்லா வெட்டி கழுவி எடுத்தாச்சு. தேவைன்னு சொன்னால் நீங்கள் தோல் உரிச்சும் எடுக்கலும், இப்படியும் எடுத்துக்கொள்ளலும். நாங்கள் தோலை கொஞ்சம் உறைஞ்சி எடுப்போம் கல்லில். இப்போ எடுத்தாச்சு. இது அவ்வளவுமே எனக்கு மிச்சம். அப்போ நான் இதில் தேவையான அளவுக்கு மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் போடுவேன். இதில் நான் இப்போ தேவையான அளவுக்கு எடுத்துட்டேன். இதில் நான் இப்போ உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, இது புளிக்கு வந்து நீங்கள் சில நேரம் புளியங்காய் போடலும். நான் வந்து கொரக்காய் புளி தான் போடுவேன். கொரக்கான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும், கடைகளில் வாங்கிக்கும். இது தான். இதில் ஒரு 4 பல்லு போட்டிக்கிறேன். இதோட இப்போ கொஞ்சம் மல்லி பவுடர் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். 1 ஸ்பூனோட கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் சமைக்கக்குள்ளையும் போட போகிறோம். அது கண்டிப்பாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வைங்க ஒரு 15 நிமிஷம் கிட்ட. அப்போ இது நல்லா உப்பு புளியெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் நல்லா ஈக்கும். இது ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சமைக்கிறதுக்கு தேவையான சாமானை தான் எடுத்துக்கொள்ள போகிறேன். உளுவரிசி, டில் சீட்ஸ், அதுவும் ஆயிலும் எடுத்துக்கிறேன். சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் வலைமையிலேயே மீன் சமைக்கிறதுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது மண் சட்டி தான். இந்த ஆப்பில் சில்வரும் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்றதுக்கு இல்லை. வெள்ளைப்பூடு, பச்சை கொச்சிக்காய், வெங்காயம், தக்காளி, அதில் சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிறது வந்து தாளிக்கிறதுக்காக வேண்டி வெள்ளைப்பூடு. இப்போ நீங்கள் சட்டி அடுப்பில் வச்சு
சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெள்ளைப்பூடை போடுங்க. சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிற வெள்ளைப்பூடை போடுங்க தாளிக்கிறதுக்கு. அது கொஞ்சம் பொரிஞ்சிட்டு வரும்போது வெந்தயத்தை போடுங்க. இப்போ இதை கொஞ்சம் சைடாக்கிட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போடுங்க. அந்த ரெட் கலர் கொஞ்சம் மீக்கணுன்றதுக்காக வேண்டி. இப்போ இதோட தக்காளி, வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், வெட்டி வச்சுக்கிற வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கு கொஞ்சம் உரப்பு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி. அவங்க பெருசாக உரப்பு சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதோட நான் மசாலெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மீனை தண்ணி ஆட் பண்ணி அப்படியே போட்டிக்கிறேன். மீன் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். புளிக்காக வேண்டி குறைக்கா போட்டிக்கிறேன். அப்போ அது நல்லா வெந்து புளி விட்டு வரும். இப்போ இதோட தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வேக வைங்க. இப்போ நாங்கள் ஒரு 12 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட மீன் கறி வெந்திக்குது, நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலும். நான் தேங்காய் பால் ஆட் பண்ணலை, ஏற்கனவே நான் உரப்பு குறைவாக தான் போட்டிக்கிறேன். அதனால் இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போவோம். இப்போ இது சுண்டைக்காய். நான் பிச்சில் தீர சுண்டைக்காய் எல்லாம் ஒவ்வொரு நெட்டியாக கலட்டி ஒன்றையும் எடுத்துக்கோங்க. இப்படி காட்டுற வாக்கு இப்படியே எல்லாத்தையும் நெட்டி கலட்டி எடுத்துக்கோங்க. இதில் பூச்சி திண்ட காய்களை இருந்தால் அதை அங்கிட்டு வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். இப்போ நெட்டி எல்லாம் கலட்டியாச்சு. இப்போ இதை நாங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ நான் இதில் அடுப்பில் வச்சு ஒரு மண் ஓட்டில் தான் இதை நான் வறுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் மண்ணோடு சூடு நின்று வறுப்படும். அதுக்காக வேண்டித்தான். நீங்கள் மண்ணோடே தேவைன்னு இல்லை, நீங்கள் அலுமினியனோடோ இல்லை ஒரு பேனோ எது வேண்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலும். இதை லேசாக வறுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் சைடெல்லாம் ஓரமெல்லாம் கொஞ்சம் லேசாக கருவி வரும். ஃபுல்லாக கருவ தேவையில்ல, உங்களுக்கு விளங்கும் கொஞ்சம் வெந்திக்கிற மாதிரி. அந்த பருத்திக்கு போல நீங்கள் இதை இறக்கிக்கோங்க. இறக்கினதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பதம். இப்போ இதை நாங்கள் ஒரு சைடுக்கு வச்சுட்டு இப்போ நாங்கள் பச்சை கொச்சிக்காய், தேங்காய் பூ மாசி சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கிறேன். அதோட வெங்காயம், தக்காளி, உப்பும் சேர்த்திக்கிறேன். அதோட எலுமிச்சை சாறு தேசிக்காய் அதையும் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த காய்களோட இந்த தேங்காய் பூ, தக்காளி, வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. ஆல்ரெடி நாங்க இந்த காயை வறுத்து வச்சுக்கிறதால டிஷ்யூவா ஓகே. இதெல்லாம் ஒன்னொன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க கையால. இதுல அங்கங்க ஒவ்வொரு காய் மிஸ் ஆகிக்கும். இப்படி நான் காட்டுறவாக பாருங்க. இது ஆல்ரெடி நாங்கள் வறுத்திக்கிறதால லேசாக வெந்து தான் இருக்கும். அந்த டக்குன்னு மசியும். அதெல்லாம் இப்படி மசிச்சுக்கோங்க.
இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, சரியாக வைக்குது. இப்போ நாங்கள் எங்களோட சாப்பாடை சாப்பிட ரெடி ஆகுவோம். இப்போ சுட சுட சோறு, அதோட பீன்ஸ் வதக்கிக்கிறேன். பீன்ஸ் பொரியல்னு சொல்லுவீங்க. அதோட சுண்டக்காய் சலட் நான் இப்போ செஞ்சது. பப்படம், குளத்து மீன் கறி. இந்த காம்பினேஷன் அந்த மாதிரி சட்டப்படி இருக்கும். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.